ஃபேமிலி ஹாலிடேன்னு சொன்னாலே எல்லாம் பயப்படுறோம். ஏன்னா விலைவாசி ஏறி போச்சு, பட்ஜெட் ஏறி போயிடும், வேணாடா அப்படின்ட்டு. ஆனா நீங்க பறக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். இந்த அங்கிளோட ரொட்டி மாதிரி நல்ல ஒரு பட்ஜெட் பிளான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நல்ல ஹோட்டல், ஆக்டிவிட்டிஸ், சாப்பாடு, வீட்டுக்கு போறப்ப கிஃப்ட், இதையெல்லாம் உங்களால செய்ய முடியும். இந்த தடவை நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா? வெல்கம் டு நகரி சம்பிலா. நகரி சம்பிலான் ஸ்லாமோக்கும் பிளாக்காக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஊர் தான் இது. மலேசியால இருக்கிற ஸ்டேட்லயே ஆடாட் பப்பாத்தி கலாச்சாரத்தை இப்ப வரைக்கும் பிராக்டிஸ் பண்ற ஒரு ஊரு நகரி சம்பிலான். இந்த கலாச்சாரத்தை பாத்தீங்கன்னா 15th செஞ்சுரியில வெஸ்ட் சுமாத்ரால இருந்து மினாங்காபாவுக்காக மலேசியாவுக்கு மைக்ரேட் பண்ணி வந்தாங்களா, அப்பல இருந்து இன்னி வரைக்கும் பிராக்டிஸ் பண்றது தான் இந்த ஆடாட் பப்பாத்தி. நகரி சம்பிலானுக்கு போனீங்கன்னா மீனாங்காபாவோட இன்ஃப்ளூயன்ஸ அவங்க பில்டிங்ல நீங்க பாத்துடலாம். பாக்குறதுக்கு ஒரு மாதிரி பஃபலோவோட கொம்பு ஷேப் மாதிரி யூனிக்கா இருக்கும். நம்ம கேரளா இருக்கிற நேஷனல் மியூசியம்ல கூட நீங்க பார்க்கலாம். ஆர்கிடெக்சர் தவிர்த்து சில சாப்பாடுல கூட அவங்க டச்ச கொடுத்துட்டு போயிருக்காங்க. வெல்கம் டு நகரி சம்பிலான். இப்ப எக்ஸாக்ட்டா சிரம்பான்ல இருக்கேன். அடுத்தது ஒரு சிக்காமான நம்மளுக்கு தகுந்த பட்ஜெட் ஹோட்டலை தேடுவோம். லெட்ஸ் கோ. இதுதான் நம்மளோட ஹோட்டல். இந்த ஹோட்டல் பேரு ஹோட்டல் ராசா. எப்படி சிக்காவா இருக்குன்னு பாத்தீங்களா? ஹைவே பக்கத்துல இருந்துச்சு, பட்டனை புக் பண்ணிட்டோம். இந்த ஹோட்டல் என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். டிவி இருக்கு, ஏர்கான் இருக்கு, சுத்தமான டாய்லெட் இருக்கு, சிங்கிள் பெட் எனக்கு இருக்கு, லயன் பண்ணலாம். இதுக்கப்புறம் டைமை கடத்தாம பக்கத்துலயே வந்து டவுன் இருக்கு. லேப்பாதான் இங்க உட்காந்து என்னங்க பண்றது? கம் அது சொல்லி சிரம்பான் பேபி. ஃபர்ஸ்ட் லஞ்ச் அப்படியே சும்மா எக்ஸைட்டடா இருக்கேன். ஓகே, பை தி வே முதல்ல நம்ம ரிசப்ஷனிஸ்ட் இருந்தார்ல, அவர்கிட்ட கேட்டிருந்தேன் இங்க வந்து லோக்கல் செம்மையான சாப்பாடு எங்க இருக்குன்னு. டக்குன்னு இந்த கடைக்கு வர சொன்னாரு. கடை பேர் என்னன்னா சில்லைரா நொகோரி. அங்க வந்திருக்கேன். இங்க என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்கேன் நீங்க பாருங்க. பொட்டேட்டோ ஃப்ரைட் எக், ஒரு மாதிரியான ஒரு மேங்கோ ஸ்ட்ரைப்ஸ் chips, whatever you call it, and இது பாத்தீங்கன்னா பெண்டி. ஸோ கறிலாம் ஒரு மாதிரி டெக்கோலாம் பண்ணி, தண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே நீல கண்மணி மாதிரி இருக்கு. இது பேர் தான் வந்து ப்ளூ லெமன். இங்க உள்ள என்னது ஃபாஸ்ட் செல்லு அப்படின்னு சொன்னாங்க. நேரத்தை கடத்தாம சோறு கறி சம்போ நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரிலாம் சாப்பிட்டு போவோம். உங்களோட டேஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா எல்லா சாப்பாடும் உரப்பா இருக்கும். உரப்பு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்க கண்டிப்பா நீங்க சில நகரி வரணும். எல்லாத்துலயும் உரப்பு இருக்கு, முட்டையில தவிர்த்து மற்றதெல்லாம் ஒரு மாதிரி டஸ்டா இருக்கு. as usual guys, நகரி சம்பிலானுக்கு ஃபர்ஸ்ட் டேனால செம்ம ஜாலியா இருக்கும். நிறைய ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். உங்களை சுத்தி காமிக்க போறேன். ரெடியா இருந்தீங்க guys? உங்களுக்குலாம் ஆர்ட் பிடிச்சிருச்சுன்னா இதுதான் ரைட்டான இடம். சிரம்பான்ல வந்துட்டு லாரோங் சினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் நான் இருக்கேன். இங்க வந்துட்டு ஃபுல்லா ஆர்ட்ஸ், எல்லாம் கிராஃபிட்டி எல்லாம் பார்க்கலாம். மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல கூட இருக்கு லாங்கஸ்ட் மியூரல் ஆர்ட் எலி. உங்க ஃபாதர் கிட்ட கேட்டு பாருங்க, ப்ளூஸ் கேங்னா யாரு? கைங்க முஞ்சி ஃபேமஸ் அப்போ நாடி காத்தோ. guys, இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரொட்டி அங்கிள் டிங் 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 அதோட ஆர்ட் வரைஞ்சிருக்காங்க. எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு பாருங்க. என்னமோ கொடுக்குறாரு, வாங்குவோம். guys, இத பாருங்க, பாத்துறீங்களா? அப்படிங்க வாங்க ஆண்டி ஸ்மைல். இந்த ஆண்டி ஆண்டி பிரபலமா சொன்னால சினி 50 வருஷம் அந்த ஆண்டி இருந்தனால இந்த ஆர்ட் டெடிகேட் பண்ணிருங்க. ஸ்வீட் லாஸ் ரம்பான் அல்லாஹ். இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவல் வாட்டர் பைப்போட சிஸ்டம். அதை பேஸ் பண்ணி ஒரு டின் மைனிங் மியூரல் ஆர்ட் செஞ்சிருக்காங்கன்னா இந்த ஆர்டிஸ்ட்க்கு கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணும். லாரோங் சினிக்கு வந்தீங்கன்னா இங்க பிபிபி டும் 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 ஆர்ட் இருக்கும். யாருக்கு கல்யாணம் ஆசை இருக்கோ இங்க வந்துட்டு இதே மாதிரி நின்று ஒரு செல்ஃபி பிடிச்சி இன்ஸ்டாகிராம்ல போட்டு என்னை டேக் பண்றீங்களோ உங்களுக்கு இமீடியட்டா கல்யாணம் நடக்கும்.
இது இருக்க மாட்டேன், என்னடா முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். பார்த்தா என் பின்னாலே அங்க பாருங்க ஃபுல்லா ஆட்டம், அந்த லோரங்களும் இருக்கு, அதையும் தாண்டி அந்த லோரங்களும் இருக்கு, ஃபுல்லா ஆட்டம் இருக்கு. நான் வந்து இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என் டே இங்கே முடிஞ்சிடும். நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு வரணும். லோரம் சினி. பொதுவா எந்தெந்த ஊருக்கு நீங்க சுத்த போறீங்களோ அங்க வந்து ஸ்டேட் மியூசியம்னு கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு நான் இருக்கிறது மியூசியம் நகரி செம்பிலான். சுத்தி பார்ப்போம். நம்ம மலேசியா இருக்குல்ல, இட்ஸ் அ கண்ட்ரி ஃபில்ட் வித் கல்ச்சர் அண்ட் ஆர்ட்ஸ். அது உங்களுக்கு தெரியும். ஒரு ஊர்ல வந்துட்டு அவங்களோட சொந்த கல்ச்சர், அவங்களோட சொந்த விஷயம், அவங்க சரித்திரம், வரலாறு எல்லாமே இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த நகரி செம்பிலானோட மியூசியம்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். என் பக்கத்துல பாத்தீங்கன்னா பஜு ட்ரெடிஷ்னல் மீனாங். ஸோ இது வந்துட்டு எதுக்கு போடுவாங்கன்னா ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் லைக் இவெண்ட்ஸ்க்கு போறது. இதோட டீட்டெயில்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா செஞ்சிருக்காங்க. அந்த காலத்துல நீங்க பாருங்க, ஒரு மாதிரி கோல்டோட பார்டர், அப்புறம் அந்த ரெட் வெல்வெட்டோட பேக்ரவுண்ட், மேல ஒரு மாதிரி சொப்ப மாதிரி வேற மாதிரி இருக்கு. அந்த லேடியோட பாத்தீங்கன்னா மீனாங் ஸ்டைல் ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கு. முதல்ல நம்ம வந்துட்டு கல்ச்சரல் திங்ஸ்லாம் பார்த்தோம். ஆனா அதை தவிர்த்து இங்க வந்துட்டு வெப்பனரிஸ் கூட இருக்கு. அதாவது போர்ச்சுகீஸ் டைம்ல அவங்க வந்து டிஷ்யூம்னு பாய்ச்ச ஐட்டம்ஸ்லாம் இங்க இருக்கு. இதெல்லாம் வந்து ரெப்ளிகா. இங்க வந்தோடனே நான் ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணேன். ஏன்னா இவரை பார்த்தா எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. நம்ம நோட்டு காசுல இருப்பார்ல, அவரோட ரியல் பேஸ் தோன்கு அப்துல் ரஹ்மான். இஸ் ஒன் ஆஃப் அவர் அகுங்ஸ். ஸோ நம்ம பார்த்து வணக்கம் சொல்லி நன்றி சொல்லி போயிட்டே இருக்கணும். அவர் போட்டு சட்டையை நீங்க கேப்ல பார்த்துட்டே இருங்க. முதல்ல வந்து அங்கே போர்ச்சுகீஸோட வெப்பன்ஸ் பார்த்தோம், அப்புறம் வந்துட்டு பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் பார்த்தோம். இந்த கார்னரில் வந்துட்டு ஃபுல்லாக ஜப்பனீஸோட ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டானா. அதாவது கட்டானா ஒரு ஷார்ட் சொல்லுவாங்க. ஒரு சோல்ஜர் இருக்காங்க, அப்புறம் அவங்க பாய்ச்ச ஆக்சுவல் பைஸ்கிள், இதுதான் வந்து அவங்க பாய்ச்ச பைஸ்கிள் சொல்கிறாங்க. அண்ட் பின்னால் வந்து அழகான ஒரு மரமும் இருக்குது. ஆனால் அது பொய் மரம். பொய் மரம். ஒரு சின்ன இன்ஃபோ, நகரி செம்பிலானுக்கு நீங்க வந்தீங்கன்னா சில வீட்டுல வந்துட்டு ஒரு பாயிண்டியான ரூஃப் நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் வந்துட்டு கவும் மீனாங்கோட ஆர்கிடெக்சரல் டிசைன். அடுத்த தடவை நீங்க நகரி செம்பிலானுக்கு வந்து இந்த மாதிரி வீட்டுலாம் பாத்தீங்கன்னா now you know. கைஸ், நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எந்தெந்த ஊருக்கு போறீங்களோ அங்க உள்ள ஸ்டேட் மியூசியம்க்கு போங்க. 2-3 விஷயத்த கத்துக்கிங்க. அதை பல பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. எல்லாம் உங்களை பார்த்து வாவ் யூ ஆர் ஸ்மார்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் மியூசியம் நகரி செம்பிலானுக்கு வந்திருக்கேன். நீங்க எல்லாம் உங்கள்ட்ட காமிச்சேன். அண்ட் பெஸ்ட் பார்ட் இஸ் இட்ஸ் ஃப்ரீ. ஃபேமிலியோட வந்து சுத்தி பார்த்துட்டு போங்க. சாயங்காலம் டைம் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலனா டோன்ட் வரி, தமான் டாசிக் சிரம்பான்னு ஒரு இடம் இருக்கு. நீங்க நிறைய பேர் ஜாகிங் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் அவுட் பண்றாங்க, ஈவன் ஈத்த கூட ஓட்டலாம். நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். கம். ஓகே गाइस, முதல்ல நான் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொன்னேன். இங்க வந்துட்டு இன்னொரு ஆக்டிவிட்டியும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர் ரைட். 10 வழி தான், 15 நிமிஷத்துக்கு. ஆனா 70 kgக்கு மட்டும் தான் முடியும். 70 kg மேலனா வந்துட்டு உங்களை பேன் பண்ணிடுவாங்க. சிரமன்ல இருந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. நீங்க உங்க கிட்ஸை வந்து ட்ரை பண்ண சொல்லாங்க. இப்பதான் ஈத்தைய ஓட்டலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள மழை வந்துருச்சு. என்ன பண்றது? நல்ல வேலை இந்த தாமான்ல ஒரு கேஃபே கட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன, பூந்து ஒரு காஃபி அடிப்போம். இந்த வெதரு, ஒரு காஃபி, இந்த வியூ, வாட் அ காம்பினேஷன். சிரமான் ஃபுல்லா சுத்திட்டு லைட்டா பசி எடுத்துருச்சு. அதாவது இன்னைக்கு ஹாஃப் டேனால வந்துட்டு கொஞ்சம் லைட்டான டின்னர் சாப்பிட்டு தூங்கலாம் பிளான் பண்ணிருக்கேன். எங்கன்னு பாத்தீங்கன்னா ரொட்டி ஜான் பார்வை. இங்க வந்துட்டு விதவிதமான ரொட்டி ஜான் இருக்கு. ஆனா நான் ஆர்டர் பண்ணது ரொட்டி ஜான் ஸ்பெஷல். சோ பாக்குறதுக்கே கத்தி மாதிரி இருக்கு. இறங்குவோம். ரொட்டி ஜான் பார்வைக்கு கண்டிப்பா நீங்க எல்லாமே வந்து சாப்பிடணும். ஏன்னா இது வந்து ஒரு லைட்டான ஒரு ஃபுட். ஹெவியா தானே இருக்கு பாக்குறதுக்கு. இது கொஞ்சம் ஒரு மாதிரி சிம்பிளானது. இது வந்து ஒரு மாதிரி ஸ்நாக்ஸ் கேட்டகரியில தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் அட்வான்ஸான ஸ்நாக்ஸ்லாம். இன்னைக்கு ரொட்டி ஜோனை கிளியர் பண்ணிட்டு ஹோட்டல்ல போய் நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டு ஃபுல் சார்ஜ்ல போட்டுட்டு பேட்டரியை நாளைக்கு ஃபுல்லே சுத்த போறோம். ஸோ ஹேவ் அ கிரேட் டின்னர் கைஸ். See you later. வணக்கம் எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம டே 2. நேற்று நைட்டு தூங்கும் போது நாளைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் போகணும்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணேன். ஒரு பேர் பார்த்தேன், வியட்டா இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம கைங்களுக்கு கால் பண்ணேன். வச்சுக்காம நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுது. ஒரு கடை பேர் சொன்னாங்க. கூகுள் பண்ண இடம் பேரும் சரி. என்ன தெரியுமா அந்த கடை பேரு? பாம் கில்ட்டா இருக்குல்ல. அங்கதான் வந்திருக்கேன். என்ன ஆர்டர் பண்ணிருக்கேன்னு பார்ப்போம். இதுதான் வந்துட்டு ரொட்டி ஸ்டீம் சன்காயா பண்டான். அதுவும் நம்ம ஃபேவரட் நெஸ்கஃபே தாவே. அந்த ரொட்டி எடுத்து இப்படி தொட்டுட்டு சாப்பிடணும். சன்காயா பண்டானோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு. லைட்டான பிரேக்ஃபாஸ்ட் தான். இன்னைக்கு ஒரு மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு.
ஸோ நம்ம காலையில் நாசனமா போட்டுன்னு வச்சிங்களேன், செம்பாலை நகாராதான். எப்பனால கியூவை பார்த்தீங்களா? வீக் டே அன்னைக்கு எப்படி இருக்குன்னா வீக்கெண்ட்லாம் என்ன ஆகும்? ஸோ கைஸ், பம்பாவுக்கு கண்டிப்பா வாங்க. சாப்பாடு A1 ஐ ரெக்கமெண்ட். இப்போ அடுத்தது பிடிக்கு போனோம். கெட் ரெடி, நிறைய காட்சிகள் பார்க்க போறோம். ஜூம் சிரமான் டவுன்ல இருந்து போர்ட் டிக்சன் போறதுக்கு அவ்வளவு ஃபார் இல்ல, ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் தான் வரும். நீங்க இங்க இருக்கிற அழகான சினரிய பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருங்க. போனதும் தெரியாது, வந்து இறங்குனதும் தெரியாது. பீச்சுக்கு வந்தாலே அது ஒரு தனி ஒரு மகிழ்ச்சி தான். நெக்ரி சிமிலர்ல போர்ட் டிக்சன் டாப்ல பீச் தான் இங்க தான் நீங்க வருவீங்க. சோ நம்ம போர்ட் டிக்சன்ல கொஞ்சம் ஏர்லியா வந்தனால நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து வெளியெல்லாம் இருக்கு. அதெல்லாம் போய் முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு வருவோம். ஓகே, பிடில வந்துட்டு ஒரு ஹிடன் ஜெம் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கதான் வந்திருக்கேன். எங்கன்னு பாத்தீங்கன்னா புசாக் இகான் ஹியாசான் போர்ட் டிக்சன். உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். புசாக் இகான் ஹியாசான் சொன்னேன். நான் நினைச்சேன் இந்த கோல்ட் ஃபிஷ் நம்ம என்ன சின்ன சின்ன அக்வேரியம் கிடையாது. இங்க வந்து பார்த்தா சொரா மீன்ல இருந்து ஜாமீன் எல்லாமே இருக்குங்க. கடல்லே இல்லையா? இந்த டேங்க்குள்ள வந்துட்டு 2 டைப் ஆஃப் ஃபிஷ் இருக்குன்னாங்க. ஒன்னு தெரியுது, இன்னொன்னு காணோம். அப்புறம் தான் பார்த்தேன் கல்லு மாதிரி ஒருத்தர் ஒளிஞ்சிருக்காரு பாருங்க. எவ்வளவு ரிலாக்ஸா ஹம்பிளா இருக்கு. கேட்டா ஹம்பிளாம். இது வந்து ஒரு சின்ன பிஎஸ்சி. கடல்ல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் எல்லாம் அழிஞ்சு போயிட்டே இருக்கு டே பை டே. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் ப்ரிசர்வ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம ஃபியூச்சர் நம்ம குழந்தைங்க பார்க்கறதுக்காக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். நீங்க கண்டிப்பா இங்க வந்து ஆகணும். உள்ளுக்குலாம் வந்துட்டு கலரான ஃபிஷ் கேர்ள்ஸ் பார்த்தோம். இங்க வந்து 4 டர்ட்டில்ஸ் இருக்கு. எவ்வளவு அழகா மெஜஸ்டிக்கா இருக்குன்னு பாருங்க. அப்படியே கிளீனா சுத்தமா இல்ல, அதோட டெக்ஸ்டர், அதோட டிசைன், எவன் டிசைன் பண்ணான்னு தெரியல. அதோட ஷெல் அவ்வளவு அழகா இருக்கு. இந்த ப்ளூ டேங்க்ஸ் உள்ளுக்கு பாத்தீங்கன்னா எல்லா டர்ட்டில்ஸ் தான் இருக்கு. ஸோ எல்லா ஏஜ் குரூப் டைப் ஆஃப் டர்ட்டில்ஸும் இருக்கு. பின்னால வந்துட்டு எக் ஹேச்சிங் கோனை வச்சிருக்காங்க. இந்த ஏரியா ஜெனரலாவே ஒரு கன்சர்வேஷன் சென்டர். ஸோ ஒன்ஸ் அந்த டர்ட்டில் ரெடி ஆயிட்டோன்னா டு எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட் எடுத்து போய் கடல்ல விட்டுருவாங்க. சின்ன ஒரு ட்ரிப்பா இருந்தாலும் நிறைய விஷயம் பார்த்தேன், நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். இதே மாதிரி கன்சர்வேட்டிவ் சென்டர் மலேசியா முழுக்க இருந்தா நம்ம ஃபியூச்சருக்கு நல்லதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கிறோட என்ன ஒரு சின்ன வேண்டுகோள், கைஸ் பை தி வே இங்க நீங்க வந்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. உங்க கிட்ஸ் உங்க ஃபேமிலி கொண்டு வாங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. போர்ட் டிக்சனுக்கு நிறைய தடவை போயிருப்பீங்க. ஆனா இந்த இடம் உங்க கண்ணுக்கே எட்டி இருக்காது. ஏன்னா இது ஒரு யூனிக்கா சூப்பரான ஒரு இடம், ஆஸ்ட்ரிச் ஃபார்ம். நம்ம ஆஸ்ட்ரிச் ஃபார்ம்ல தான் இருக்கோம். ஆனா மெயின் ஹீரோ பார்க்கறதுக்கு நம்ம கைங்களை பார்த்துருவோம். யாருன்னு பாருங்க. பெஸ்ட் பார்ட் இஸ் நீங்க சாப்பாடு கொடுக்கணும். தெரியும்ல, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். நார்மலி ஆஸ்ட்ரிச்லாம் கூண்டுல தான் பார்த்துருப்போம். இவ்வளவு பக்கத்துல நான் பார்த்ததில்ல. எஸ்பெஷலி இவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா. அப்ப ஃப்ரெண்ட்லியா கட்டி பிடிக்கலாமே. கட்டி பிடிச்சா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியமா சொல்றேன் எங்க போனாலும் கிடைக்காது. ஆஸ்ட்ரிச் கொஞ்சம் விளையாடலாம், ஆனா ரொம்ப நேரம் போகாதீங்க, ரிலாக்ஸா இருங்க. இட்ஸ் குவைட் ஃப்ரெண்ட்லி. ஸோ நீங்க வந்தீங்கன்னா, அதாவது நம்ம ஆஸ்ட்ரிச் ஃபார்முக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இங்க கட்டிப்புடி வைத்தியம் மட்டும் இல்லைங்க, ஆஸ்ட்ரிச்க்கு நம்ம சாப்பாடு கூட ஓட்டலாம். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, ஏன்னா இவங்களோட பைட் செம்ம ஸ்ட்ராங்கானது. பி கேர்ஃபுல். என்ன சொன்னீங்க? இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆஸ்ட்ரிச் கூட வந்து ரேஸ் பண்ணலாம். ஹியூமன் சைட் 38 கிலோமீட்டர் அவர் தான் அங்க ஓடுறாங்க. இவர் வந்து 70 கிலோமீட்டர். நானு ரேசிங் யோசிச்சு பாக்குறேங்க. பிள்ளைங்களா ரேஸ் பண்ணி ஓடிடுச்சிங்க. ப்ரொடியூசர்லாம் என்னை ஓட சொல்றாங்க. ஓடிதான் ஆகணும். தோத்தா கோச்சிக்க. அப்படி இப்படின்னு ஒரு ஷர்ட் கிடைச்சிருச்சு. சந்தோஷமா எங்க அம்மாட்ட போயிட்டேம்மா ஒரு ஷர்ட் கிடைச்சிருச்சு. ஸ்கூல் டைம்ல கிடைச்சது, இப்ப இவனுக்கு கிடைச்சிருக்கு. எனிவேஸ் கைஸ், அந்த ட்ரெயினர் முதல்ல சொன்னாரு, அது முதல்ல ஜாகிங் பண்ணிட்டான். நான் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து ஓடி வந்தேன், அது ஜாகிங் பண்ணிட்டான். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம அதிகமா பண்ணா இருந்துச்சு. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் பிடி ஆஸ்ட்ரிச் ஃபார்ம். நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட வாங்க. நீங்க ஹாஃப் டே கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்ல ஃபுல் டே கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆஸ்ட்ரிச்சை தவிர்த்து நிறைய அனிமல்ஸ் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா நீங்க பாப்பீங்க. ஓகே, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, மசிக்கிட்டு வாங்க. லஞ்சுக்கு தேடி நடந்துக்கிட்டு போயிட்டே இருந்தேன். சைக்கிள் கேப்ல நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கடை சைன் போர்ட் பார்த்தேன். இந்த கடை பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் டேஓ லீமா புளூசைன். 50 கஸ்க்கு இந்த டேவோங்க, நம்ப மாட்டீங்க. இந்த காலத்துல கூட அப்படி இருக்குன்னா வாவ். ஓகே, எனிவேஸ் லஞ்சுக்கு போடுவோம். நான் என்ன ஆர்டர் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா அழகான 2 கப்பல் உடான்ஸ், ஒரு முட்டை அண்ட் சயோர். சயோர் முக்கியம் பகிலே.
சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஹாலிடேக்கெலாம் போனீங்கன்னா எந்த கடையில் கூட்டம் நிற்கிதோ டக்குன்னு புந்துருங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க. கூட்டம் நிற்குதுன்னா அது ட்ரெண்டிங்கான கடை தான். ஒன்று சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங், இல்லை லோக்கல் டெரிட்டரியில் ட்ரெண்டிங். ஆஸ்திரிச் ஃபார்மில் செம்ம என்ஜாய் பண்ணேன். பயங்கரமாக ஓட விட்டாங்க. பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ அடுத்தது வந்துட்டு என்னென்ன பண்ண போகிறேன் எனக்கே தெரியல. இன்னைக்கு டே பிடியில் வந்துட்டு ஃபுல்லாக மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். நல்லா சாப்பிட்டு கொடுப்போம் மசோவை. சொன்னாலே நம்ம மலேசியன் ஆர்மியோட ட்ரைனிங் கிரவுண்ட். இப்ப வந்துட்டு மியூசியம் டாராட்ல இருக்கோம். உள்ளுக்கு போயிட்டோம். என் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சுவல் ஸ்கவுட் கார் இருக்கு. ஸ்கவுட் கார் வந்துட்டு ஆர்மி வந்து முதல்ல ரெக்கி பண்றதுக்கு காட்டுல அங்க போறதுக்கு அனுப்பிட்டு அப்புறம் நேரா வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இந்த என்டையர் கார்னர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆர்மியோட ஹெல்மெட்ஸ் வச்சிருக்காங்க. ஜப்பான்கார ஹெல்மெட்ல இருந்து 50, 60, 70s எல்லா வெர்ஷன் ஆஃப் ஹெல்மெட்ஸும் இருக்கு. மெட்டல்ல இருக்கு. ஒரு மாதிரி துணி போட்டு கவர் பண்ணிருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா எல்லா கன்ஸையும் அழகா டிஸ்பிளே பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் அழகா எழுதி வச்சிருக்காங்க. நீங்க ஒன்னொன்னா பார்த்துட்டு பேஸ் ஆன் த நம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து படிக்கலாம். 25mm புல்லட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கண்ணு முன்னுக்கு லைவா இப்பதான் பாக்குறேன். எவ்வளவு பெருசு இருக்கு. இந்த மியூசியம்க்கு வெளியே வந்து விதவிதமான ஹெலிகாப்டர்ஸ், ஜெட்ஸ், அப்புறம் அவங்களோட ஃபைட்டர் வாகனம், வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. எவ்ரிதிங் ஹேஸ் டு டு வித் மிலிட்டரி எல்லாமே இங்க இருக்கு. செம்மையா இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், சொன்னா புரியாது. கைஸ், இந்த மியூசியம்ல ஒரு துறவம் இருக்கு. அதாவது ஒரு டனல் மாதிரி அவங்க ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கு கட்டி வச்சிருக்காங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன், நீங்க வந்துட்டே இருங்க. இந்த டனல் உள்ள எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். காத்து சவுண்டு கேட்குது, கிரிக்கெட் சவுண்டு கேட்குது. எனக்கு கிரிக்கெட் தான் பிடிக்கும். எப்பனால பாத்தீங்கன்னா ஒரு டனல் அப்படியே போகுது, என் குரல் அப்படியே எக்கோ இருக்கு, எனக்கு வேர்வெல்லாம் வருது. இந்த டனலுக்குள்ள கூட ஒரு சர்ஜரி ரூம் இருக்கு. அங்க உள்ளுக்கு ஒருத்தர் படுத்திருக்காரு. அங்க 2 பேர் நின்றுகிட்டு இருக்காங்களா, அவங்க தான் வந்துட்டு ஆர்மியோட டாக்டர்ஸ். ஸோ உள்ளுக்கு எல்லா மெடிக்கல் ஐட்டம்ஸ், மெடிக்கலுக்கு தேவைப்படுற ஒரு ஆப்ரேஷனுக்கு தேவைப்படுற ஜாமான் எல்லாமே வச்சிருக்காங்க. ரைட், இதுதான் வந்துட்டு ஸ்லீப்பிங் பேன்னு சொல்றாங்க. இங்க தான் ஆர்மிலாம் ரெஸ்ட் பண்ற இடம். ஸோ இங்க அழகா ஒரு பெட் சைஸ்க்கு அப்படியே உள்ளுக்கு ஒரு கப் மாதிரி வெட்டி வச்சிருக்காங்க. அங்க உள்ளுக்கு தான் வந்து ஆர்மிலாம் ரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்களாம். நம்ம ஷோல எவ்வளவு மியூசியம்க்கு நான் போயிருக்கேன். ஆனா இந்த மியூசியம்க்கு வந்தது எனக்கு ஒரு பிளெஸிங்கா ஃபீல் பண்ணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டு ஆர்மிய ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வர வைக்குது. ஏன்னா நம்மளுக்கு அனுபவம் தெரியாது, நம்ம அந்த காலத்துல வாழ்ந்தது இல்லை. பட் இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பாய்ச்ச வெஹிக்கிள்ஸ், கன்ஸ், மிஷினரிஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஈவன் அந்த டனல். ஸோ இதை நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். நீங்க ஃபேமிலியோட கண்டிப்பா இங்க வரணும். ஏன்னா நான் திருப்பி இங்க வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பிளஸ் இட்ஸ் ஃப்ரீ. ஸோ அடுத்தது நம்ம பீச்சுக்கு போவோம்.